சிவாய நமக. நம்புங்கள் நடக்கும். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா, மேசராசிக்கு உண்டான குரு பெயர்ச்சி பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த மேசராசிக்குள்ள அஸ்வினி, பரணி, கிருத்திகை 3 நட்சத்திரம் இருக்குது. இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இது ஓரளவுக்கு பொருந்தும். ஏன்னா இது தோராயமான ராசி பலன் மட்டும்தான். உங்களோட ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு, உங்கள் சுய ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு அந்த ஜாதகங்களை பார்த்தா தான் தெரியும். மேக்சிமம் இந்த பலன்கள் 100க்கு ஒரு 50% கண்டிப்பாக நடக்கும். என்ன சொல்ல வருதுன்னா, அந்த குரு பெயர்ச்சி வைகாசி மாதம் நடக்க பொழுது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இதன்படி உங்களுக்கு என்ன நடக்கும்னு நீங்கள் என்னென்ன முயற்சிகள் பண்ணலாம் அப்படின்னா, அதாவது இந்த படித்து முடிச்சுட்டு வேலை தேடுபவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அந்த வேலைக்கான முயற்சியில் அவங்க ஈடுபடலாம். வேலை கிடைப்பதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம். அடுத்தது ஒரு இடத்த வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, இன்னொரு இடம் மாறலாமா மாறக்கூடாதா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சிந்தனை இருக்கும். அதுவும் அவங்க முயற்சி பண்ணலாம். அதுக்கு உண்டான ஒரு நல்ல அமைப்பு காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் அவங்களுக்கு அமையும். வைகாசி மாதம் பாதிக்கு அப்புறம் தான் நான் சொல்கிறேன். அந்த கணக்கு அவங்களுக்கு கரெக்டாக வரும். அடுத்தது வெளிநாடு வெளியூர் இடப்பெயர்ச்சின்னு சொல்லலாம். அது நீங்கள் முயற்சி பண்ணலாம். அடுத்தது திருமணத்திற்கு வெயிட்டிங்கில் இருக்கிறவங்க, ஒரு ஆணாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும், அவங்களும் இந்த மாதிரி கடந்த ஒரு 2-3 மாதங்களில் இதுக்கான முயற்சிகளில் பண்ணால் கண்டிப்பாக வெற்றி அடையும். ஒரு ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு இவங்களுக்கு கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் கிடைக்கும். அடுத்த ஸ்டேஜ், அதாவது ஒரு ஸ்டேஜ் இன்னொரு ஸ்டேஜ் போகிறதுக்கு உண்டான அனைத்து வாய்ப்புகளும் இவங்களுக்கு கிடைக்கிற அந்த அமைப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய இந்த அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை நீங்கள் ஆரம்பித்து விடலாம். அப்படின்னு இந்த குரு பெயர்ச்சிக்கு உண்டான சாதகமான கட்டங்கள், சாதகமான நிலைகள் இப்பொழுது ஏற்படுத்தி விடும் உங்களுக்கு அப்படின்னு நம்ம இந்த அமைப்பை பற்றி சொல்லலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போகுது, அதாவது ஊர் விட்டு ஊர் போகுது தொழிலுக்காக, வெளிநாட்டு வர வாய்ப்புகளை சரியான முறையில் பார்த்து அதை தேர்வு செய்வது, இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக இப்போ மேற்கோள் அதில் முயற்சி உங்களுடைய கவனத்தை திசை திருப்பினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4 மாதத்துக்கு பிறகு, அதாவது ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு அதில் வெற்றி அடைவீர்கள் என்பது எந்த ஒரு ஐயமும் கிடையாது. மற்ற உங்கள் சுயஜாதகங்கள் ஒரு சில அமைப்புகளில் ஏதாவது ஒரு தடைகள் இருந்தால் அதை நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடரிடம் கொடுத்து அதை கணித்து கொள்ளவும், அதனுடைய சூழலை நீங்கள் தெரிந்து கொண்டு அடுத்த முயற்சியை செய்தால் உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அடுத்த நிலையை பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 4 மாதங்களுக்கு ஏன் நீங்கள் முயற்சின்னா தீவிர முயற்சியில் இருக்கணும்னா, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு உண்டான அந்த அமைப்பு பரிபூரணமாக கிடைக்கும். ஏன்னா அந்த ராகு கேதுக்குள்ளே மாற்றின கிரகங்கள் ஆகஸ்ட் பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகும். அதுக்குள்ளேயே தான் இருக்கும். அதனால் முயற்சிகள் கண்டிப்பாக பலிதமாகும். இந்த மேசராசி 3 நட்சத்திரக்குரியவர்களுக்கும் அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரம் உடையவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். வாழ்க்கையில் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் வெற்றி அடைவீர்கள் என்பதை எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அகம் பிரம்மாஸ்மி.